அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள வர்மாவோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சிருக்கணும். நான் முடிச்சு காட்டுறேன். கண்டிப்பா நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் அயலி. அம்மா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம அந்த கம்பவுண்டரை பார்க்க போயிருந்தோம்ல, அப்ப விஜயகுமார் சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு? நம்ம அங்க இருந்த நேரத்துல இங்க சென்னையில ஒரு பார்க்ல பாம் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அங்க இருந்தது என்னமோ டூப்ளிகேட் பாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் அப்படிதான் சிவா தோணுது. கண்டிப்பா அது ஏதோ ஒரு விஷயத்துக்கான சிம்டம்ஸா தான் தெரியுது. என்னக்கா பாவை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாளா? ஆமா, வாடா. எங்க வெளியில போயிருந்தியா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் இருக்கேன். நீ தான் ஆளையே காணோம். பாவை, பாவை சொல்றத கேளு. வர வர நீ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. பாவை குட்டி, என்ன ஆச்சு? ஏன் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற? சரி விடுக்கா, அவதான் போதும்னு சொல்றாள்ல. பசிச்சா அவளே கேட்க போறா. பசிச்சா சாப்பிடணும். உனக்கு வீட்டுல சாப்பிட பிடிக்கலன்னா மாமா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், சரியா? ஓ, போலாம். கண்டிப்பா போலாம். அட பாருடா, அப்போ உனக்கு வீட்ல செய்யற சாப்பாடு பிடிக்காது, வெளி சாப்பாடு தான் பிடிக்கும். ஏய் பாவி, என்ன பழக்கம் அது? சாப்பிட்ட உடனே கேம் ஆட ஆரம்பிக்கிறியா? லேட் ஆச்சு, போய் படுத்து தூங்கு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, தெரியும்ல? ஏ பாவை, இவ சொன்னா கேக்கவா போறா? விடுக்கா, கொஞ்ச நேரம் தானே, விளையாட்டு தூங்குவா. நீ ஏன் இப்பெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டேற? ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன விஷயம்? என்னக்கா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சொல்ல வேணானா விட்டுரு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கபிலா. என்னக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்றேன். ஏன்னா இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி என்னக்கா சீக்ரெட்? நான் வர்மா ஃபைல்ஸ்னு புதுசா ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வர்மாவோட கிரைம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா அவனோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மொத்தமா நம்ம சேனல்ல எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அக்கா சூப்பர்க்கா, நல்ல ஐடியா தான். எப்படியாப்பட்ட கிரிமினலா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு தான் போயிருப்பான். அப்படி எனக்கு அவனை பத்தின ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? பெரிய விஷயம் தான்க்கா. அவனை பத்தி இது வரைக்கும் போலீஸாலே எதுவும் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்கக்கா. ஆமா, ஏதோ க்ளூன்னு சொன்னியே, அது என்ன க்ளூக்கா? வர்மாவோட பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருக்கிறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த பிளட் சாம்பிள் என் கைக்கு வரும். அதை வச்சு வர்மா இப்ப எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இல்ல கபிலா, நான் மட்டும்தான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் பிஸியா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, வர்மா சொன்ன மாதிரி அக்கா பெரிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வர்மா மாட்டினா நானும் சேர்ந்துல மாட்டுவேன். என்ன பண்றது? ஏய் கபிலா, அக்கா, ஆக்சுவலா நான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா உன்கிட்ட நான் எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீயும் என் நம்பிக்கையை காப்பாத்துவன்னு நம்புறேன். அக்கா கண்டிப்பா அக்கா, இந்த விஷயம் வெளியே லீக்கே ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரிக்கா, நீ பாரு, நான் ரூமுக்கு போறேன்.
அண்ணா கபிலன் தானே? 100 ஆயிடுச்சுண்ணே அவனுக்கு. அவனுக்கு அல்ப ஆயிடுச்சுடா. நம்ம வேலை முடிச்சுட்டு அவனை போட்டு தள்ள வேண்டியதான். வர என்னடா கேட்டியா? என்ன சொன்னா உங்க அக்கா? வர்மா, என்னடா இழுக்கிற? உங்க அக்கா கிட்ட நான் சொன்ன விஷயத்தை பத்தி கேட்டியா இல்லையா? நீ சொன்னது உண்மைதான் வர்மா. என் அக்கா உன்னை பத்தின எல்லா கிரைம் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. வேற என்ன சொன்னா? உன்னை பத்தி ஏதோ புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. க்ளூவா? என்ன பத்தின க்ளூ என்னடா? அப்படி என்னடா அவ கண்டுபிடிச்சா? உன்னோட பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் லேப்ல இருக்கா? எப்படா உங்க அக்காக்கு இதெல்லாம் கிடைச்சது? யாரா இதெல்லாம் பண்ணாங்க? அதை பத்திலாம் அவங்க என்கிட்ட சொல்லல வர்மா. முட்டாள். வர்மா, இதையே அவங்க என்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டா தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நான் மத்ததெல்லாம் கேட்கறது? தானே முட்டாள். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாங்க வர்மா. என்ன என்ன என்ன? உன்னோட பிளட் சாம்பிள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வச்சு என் அக்கா உன் முகத்தை எல்லாருக்கும் காட்ட போறாங்களா? இதுக்கு மேல அவங்க எதுவும் என்கிட்ட சொல்லல வர்மா. பொறுமையா இருங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் எப்படா உங்க அக்கா செய்ய போறா? அதை பத்திலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. கபிலா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ உடனே செய்யணும். சொல்லு வருமா. இப்ப நான் சொன்னதை நீ உடனே செய்யற. வர்மா, இதெல்லாம் நான் எப்படி வருமா? ஏய், நீ செய்யறியா இல்லையான்னு நான் கேட்கல. இப்ப நான் சொன்னதை நீ செய்யற. ஏதாவது சொதப்புன பார்த்தல நியூஸ், பாம் பிளாஸ்ட், அந்த பாம் உங்க அக்கா மண்டை மேல விழும். என்னடா கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு வர்மா, நான் செய்யறேன். கட் பண்ற.